ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா சாம்பாருக்கு நல்ல காரசாரமாக ஒரு வாழைக்காய் ஃப்ரை அக்கா ஸ்டைலில் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். 1 ஸ்பூனு மிளகு எடுத்துருக்கிறேன், ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன், 1/4 ஸ்பூன் தான் சோம்பு, 4-5 சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு தனியா ஒரு 1/2 ஸ்பூனு, 6 மிளகா வத்தல் எடுத்துருக்கேன், காஞ்ச மிளகாய். இது நீட்டு மிளகான்னு காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் இன்னும் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா மிளகா வத்தலையும் மிளகையும் கொஞ்சம் கூட்டிக்கோங்க. இது எல்லாமே அக்கா ஒரு வடை சட்டியில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். எல்லாத்தையும் எண்ணெயில் தான் போட்டு நம்ம வறுக்க போகிறோம். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 போட்டால் போதும், அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் வாசனைக்கு. இது கொஞ்சம் நல்லா லைட்டாக பொரியிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப மெரூனாலும் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோதான், வதங்கின போதும். இதை நல்லா எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துடணும். அக்கா எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துட்டேன், கொஞ்சம் ஆறட்டும். இப்போ ஆறிச்சு அக்கா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வாழைக்காங்கிறதுனால வாய்வு, அதனால் 2 பூண்டு, அப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனு புளிக்கரைசல் வடிகட்டி வச்சுருக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூனு கல் உப்பு தான் அக்கா போடுறேன். எல்லாத்தையும் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அக்கா இப்போ ஒரு 2 வாழைக்காய் எடுத்துகிட்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸில் கொஞ்சம் திக்னஸாகவும் வச்சுக்கோங்க. அப்போ மீன் பொரிக்காமல் நம்ம பொரிக்கிறதுக்கு நல்லா சீக்கிரமாக கருகாமல் நல்லா வேகவும் செய்யும், மொறுமொறுப்பாகவும் இருக்கும். அவ்வளோதான், எல்லா மசாலாவையும் இதில் போட்டுடலாம். கரெக்டாக வரும். எல்லா மசாலாவும் இதில் போட்டு கரட்டி வச்சிடலாம். எல்லா மசாலாவும் இதில் போட்டாச்சு, நல்லா பரட்டி வச்சிடணும். ஒரு 10 மினிட் ஊறினா போதும். இது சாம்பாருக்கு, கர்ட் ரைஸுக்கு, வெரைட்டி ரைஸ் என்ன ரைஸ் செஞ்சாலும் இந்த மாதிரி செய்யுங்க. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். அந்த தனியா, மிளகு, ஜீரகம் அதெல்லாம் நம்மளுக்கு வாசனையாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லா மசாலாவும் இப்படி போட்டு நல்லா எல்லாத்துலேயும் பரட்டி வச்சிடலாம். அக்கா எல்லாத்தையும் பரட்டிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், எல்லாம் பரட்டி வச்சுட்டேன் அக்கா. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்மளுக்கு கலர் தேவை கிடையாதுப்பா, கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிலாம் தேவை கிடையாது. அக்காவுக்கு வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கணும்னு தேவை. இன்னும் போக போக எனக்கு கேசரிலேயே நம்ம ஃபுட் கலர் போட ரொம்ப 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 பயமாக யோசிக்கிறேன். வர அந்த மாதிரி யோசனை போயிடுச்சு. எதுலேயுமே அக்கா கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கவே மாட்டேன். நம்மளுக்கு ஆரோக்கியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், குழந்தைங்களுக்கும் நம்ம ஹஸ்பண்டு எல்லாத்துக்குமே. அதனால் அக்கா வந்து கலர்ஃபுல்லாக செஞ்சு உங்கள்கிட்ட காமிக்கணும்னு அக்கா எப்போவுமே விரும்புறதில்ல. நம்மளுக்கு ஹெல்த்தியாக செய்யணும், அவ்வளோதான். வீட்லேயும் நான் செய்கிறது எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சாப்பிட்ற மாதிரியே செஞ்சுருவேன். அதனால் இது கொஞ்சம் ஊறட்டும். அவ்வளோதான், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஊறியிருக்கும். இப்போ வந்து அக்கா ஒரு தோசைக்கல் அடுப்பில் காய வச்சுட்டேன், எண்ணெயும் ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த வாழைக்காய் ஃப்ரையை ஒன்றா எடுத்து ஃப்ரை பண்ணு. கொஞ்சம் திக்காகவே கட் பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் ரொம்ப மொடன்னு. எங்கள் வீட்டில் கொஞ்சம் அப்படியே கருகுன மாதிரி இருந்தால் பிடிக்காது, ரொம்ப கிறிஸ்பியாலாம் இருந்தால் பிடிக்காது. கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கணும், அவ்வளோதான். ஃபிஷ் ஃப்ரை எப்படி எடுப்போம், உள்ளே வந்து வெந்திருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும்ல, அந்த மாதிரி வறுத்தா தான் பிடிக்கும். அதுக்கு கொஞ்சம் நீங்கள் திக்னஸான இருக்கணும். எவ்வளோ பொடியுமோ அவ்வளோ வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் ஒரு ஷிஃப்ட்டுக்கு இருக்குது, ஆனால் இன்னும் ஆயில் வேணால் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் வேகட்டும். இது ஆயில் எனக்கு போதுன்னு நினைக்கிறேன். அக்கா ஒன்றை திருப்பி பார்த்தேன், திருப்பி போடலாமா என்னென்னு, அடியில் வெந்துருச்சு, திருப்பி போடலாம். கமன்னு வாசனையாக இருக்குப்பா. இப்போவே ரைஸை போட்டு சாப்பிட்லாம் போல இருக்குது. இது சாம்பாருக்கு, சில்லி மிளகாய் சாம்பாருக்கு இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப 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 டேஸ்டியாக. எல்லாத்தையும் அக்கா திருப்பி போட்டு வரேன். இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறம் அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சிடணும். அப்போ உள்பக்கம் நல்லா வெந்துடும், மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும்பா, நல்லா வாசனையாக. இந்த மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி அக்கா ஸ்டைலில் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்ப 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 பிடிச்சி போகும். இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அவ்வளோதான், வெந்துருச்சு. அக்கா வந்து இந்த ஒன்று எடுத்து பார்த்தேன், வெந்துருச்சு, போதும். எல்லாத்தையும் எடுத்துடணும். ரதியக்கா டேஸ்ட்டில் இந்த வாழைக்காய் ஃப்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா மொறுன்னு தான் வெந்திருக்கும். இங்கே பாருங்கள், உள்ளே நல்லா ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்கும், தெரியுதாப்பா? ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.